Greetings to you all. How are you? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு புதுசா அழகான ஒரு லெசன் படிக்கலாம். சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ரொம்ப அழகான சூப்பரான ஒன்று படிக்கலாமா? What is it? இது ஒரு கிராமர் மாதிரி இருக்கும், பட் வெரி வெரி டேஸ்டி, ரொம்ப டெலிஷியஸ். சிலருக்கு வந்து கிராமர்னாலே பிடிக்காது, புரியல, தெரியல. Not at all. Today we are going to do in a very very simple manner. இன்னைக்கு சூப்பராக படிச்சிடலாம். படிக்கலாமா? சரி, இன்னைக்கு படிக்கிறது மேட்டர் என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறமா we will go to the next one. இன்னைக்கு படிக்கிறது noun. பேர் என்ன? noun. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படலைனாக்கா இப்போ கேட்டுக்கோங்க. noun, N-O-U-N. இப்போ ஸ்க்ரீனில் பாருங்க, ஒரு அழகான ஒரு பொண்ணு தெரியுறாங்களா? அவங்க பொண்ணுன்னு தெரியுது. அவங்களுக்கு என்ன பேரு தெரியலல்ல? நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாமா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பேர்? என்ன? சிந்து, பிந்து, கல்பனா, என்ன வேணா வச்சுக்கலாம். சரியா? அவங்களுக்கு பேர் பிந்து வச்சுக்கலாமா? சரி, ஆல் ரைட். ஸோ அவங்களுக்கு பேரு பிந்து. பேர் என்ன? பிந்து. யார் வச்ச பேரு? நீங்க வச்ச பேரு தான். சரி, பிந்து பிடிக்கலையா? சிந்து வச்சுக்கோங்க, இல்லை அனிதா வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொண்ணோட பேரு சிந்து. ஃபைன். இவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்க தெரியல, நம்மளே ஒரு ஊர் வச்சுக்கலாம். இவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்க? கல்கட்டா, பாம்பே, சென்னை, மதுரை, திருச்சி, இல்லை இங்கிலாந்து, பிரான்ஸ், பிரான்சிஸ்கோ, ஓகே, நியூசிலாந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பொண்ணு சிந்துங்கிற ஒரு பொண்ணு நியூசிலாண்டிலேருந்து வராங்க. அப்படி சரியா? சரி, இவங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்? ஃப்ரூட்ஸா, ஃப்ளவர்ஸா, ஐஸ்கிரீமா, இல்லை விளையாட்டு பொருள்? வாட் ஷி டஸ் லைக் வெரி மச்? மேபி ஷி லைக்ஸ் ஆப்பிள் ஆர் ஐஸ்கிரீம். என்ன வேணா வச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான். ஆல் ரைட். பால் ஆர் பேட், வாட் எவர் இட் மேபி. ஸோ இவங்களுக்கு பேரு சிந்து, இவங்களோட ஊரு நியூசிலாந்து, இவங்களுக்கு பிடிச்சது ஐஸ்கிரீம். இது யார் இந்த 3 பேர் வச்சது? நீங்க தானே வச்சுங்க. இதுதான் பெயர் சொல். அப்போ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங், இந்த 3 அண்ட் ஆல்சோ ஃபீலிங்ஸ். இவங்க எப்படி இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு? நல்ல சிரிச்சுட்டு அழகா இருக்காங்களா? ஸோ ஹாப்பினஸ், அதெல்லாம் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வருது. அப்புறமா டீப்பாக சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஸோ பெயர் சொல்லுனாக்கா பெயர் கொடுக்கறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் டேபிள். இது என்னது? டேபிள். யார் கொடுத்த பேரு? யாரோ ஒரு ஆள் கொடுத்துருக்குறாங்க. இது என்னது? ரிங். யாரோ கொடுத்த பேரு. இது அப்பாக்கு என்ன பேரு? உங்களுக்கு தெரியும் அப்பா பேரு. யார் கொடுத்த பேரு? தாத்தா பாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங், இதுக்கு பேர் தான் நவுன். தமிழ்ல அழகா சொல்றோம், பெயர் சொல். புரிஞ்சுதா இப்போ? சரி, இப்போ பெயரை வச்சாச்சு. உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் என்ன பண்ணிட்டோம்? பெயர் கொடுத்துட்டோம். மனுஷன்னாக்கா மனுஷன், யானைனாக்கா யானை, பூனைனாக்கா பூனை, குரங்குனாக்கா குரங்கு. யார் வச்ச பேரு? நம்மள மாதிரி யாரோ முன்னோர்கள் வச்ச பேரு. அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கால்ட் as naming words. In short, we can call that as noun. Clear all of you? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி, நவுன் பெயர் சொல் வச்சுட்டோம். இதுக்கு அப்புறமா இந்த நவுன்ல எத்தனை பாகம் இருக்குது? How many kinds of noun? இப்போ ஊர் பெயர் தெரியும், ஊர் பெயர், மனுஷன் பெயர், பொருள் பெயர் எல்லாமே என்ன வருது? நவுன்ல வருது. இங்கே பாருங்க, இன்னும் நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குது. இவங்களுக்கு இந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ராம் வைக்கலாம். இல்லை இந்த பையனுக்கு என்ன வைக்கலாம்? ராஜேஷ் வைக்கலாம், ரமேஷ் வைக்கலாம். ஒரு தாத்தா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வைக்கலாம்? ஏதோ ஒரு பெயர் வைக்கலாம். ஸோ யார் யாருக்கு என்ன என்ன பெயர் வைக்கிறோமோ அது எல்லாமே என்ன பண்ணுறோம்? பெயர் சொல்லுன்னு சொல்கிறோம். இங்கே ஒரு புக் இருக்குது. புக் இருக்குதா? புக்குங்கிற பெயர் யார் சொல்லி கொடுத்தது? நாம தான் சொல்கிறோம். நம்ம முன்னோர்கள். இதுக்கு பெயர் புத்தகம், புக். இதுக்கு பெயர் பென், பேனா, அம்ப்ரெல்லா, tube, fan, chair. All these things are called as nouns. Now next one we are going to see the
collective noun, proper noun, common noun, abstract noun, everything. ஓகே, சரி. இப்போ என்னோட பேர் ஒரு பேர்னு வச்சுக்கோ, ராமன். என் பேர் ராமன் வச்சுக்கலாம். இப்போ என்ன மட்டும் சொல்கிறோம். இப்போது என்னோட கிளாஸில் நான் மட்டும்தான் ராம். இல்லை உங்களோட கிளாஸில் உங்கள் பேர் ரமேஷ், இல்லது சுரேஷ், இல்லை கணேஷ் வச்சுக்கலாம். அப்போ இந்த கணேஷ் அப்படி சொன்ன உடனே எத்தனை பேர் எந்திரிப்பாங்க? ஒரு ஆள். கரெக்டா? ஒரு ஆள் தானே எந்திரிக்கணும். ரமேஷ் ஒருத்தர் தான் இருக்கிறான். ஸோ ஒன்லி ஒன் பாய், பர்டிகுலராக ஒரு பையனை மட்டும் சொன்னாக்கா அதோட பேர் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர், வேறு யாரையும் குறிக்கல. அதே சமயம் இஃப் ஐ டெல் பாய்ஸ் கெட் அப், அப்போ எல்லாரையும் குறிக்குது. கிளியர்? பாகிஸ்தானில் இருக்கிறவனும் பாய், சைனாவில் இருக்கிறவனும் பாய், இந்தியாவில் இருக்கிறவனும் பாய், ஸ்ரீலங்கா பாய். பாய் மீன்ஸ் பாய் எவ்ரிவேர். Throughout the world, all are boys. Same as teacher. Teacher அப்படி சொன்னாக்கா எல்லாரும் டீச்சர். உங்களோட சயின்ஸ் டீச்சர், சோஷியல் டீச்சர், மேத் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், உங்களுக்கு டீச் பண்ணாத டீச்சர்ஸ், பக்கத்து ஸ்கூல் டீச்சர், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் டீச்சர், எந்த கண்ட்ரி டீச்சர்ஸ், ஆல் ஆர் டீச்சர்ஸ். ஸோ ஜென்ரலாக பேசுனாக்கா அது காமன் நவுன். பர்டிகுலராக இந்த டீச்சர் தான் அப்படின்னு, ஷாலினி டீச்சர், லீமா டீச்சர் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஆளை மட்டும் குறிக்குது ப்ராப்பர் நவுன். ஸோ பர்டிகுலராக சொன்னால் ப்ராப்பர் நவுன், ஜென்ரலாக சொன்னால் காமன் நவுன். சொல்லுங்கள் பார்க்கலாம். பர்டிகுலராக சொன்னாக்கா ப்ராப்பர் நவுன், காமனாக சொன்னாக்கா காமன் நவுன், ஜென்ரலாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ரிவர்ஸ். ரிவர்னு சொன்னாக்கா அது எல்லா ரிவரையும் குறிக்கும். கங்கா, யமுனா, சரஸ்வதி, பாலார், பெண்ணார், எனிதிங். ஓகே. அதே சமயம் கங்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ரிவர் தான் குறிக்குது. ஸோ ரிவர்னு மட்டும் சொன்னாக்கா தட் இஸ் காமன் நவுன். வெராஸ் இஃப் ஐ டெல் பர்டிகுலர் நவுன் லைக் சரஸ்வதி, யமுனா, பெண்ணார், தென் இட் இஸ் ப்ராப்பர் நவுன். ஸோ புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு நவுன்னு சொல்லி கொடுத்தேன். பெயர் வச்சாலே அதுக்கு பேர் பெயர் சொல், நவுன். இப்போது காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? Now moving on to collective noun. Sometimes we see grapes. கொத்து கொத்தா என்ன பார்க்குறோம்? கிரேப்ஸ் பார்க்குறோம். கிரேப்ஸ்னா என்ன? திராட்சை. அப்புறம் வாழைப்பழம் சீப்பு பார்க்குறோம். வாழைப்பழம் கொத்து கொத்தா அப்படியே வாழைப்பழம் சீப்பு, பஞ்சா. புக்ஸ், பைல் ஆஃப் புக்ஸ், செட்டாக புக்கு. bunch of keys, pack of dogs, litter of puppies. இது கூட்டம் கூட்டமா, கலெக்டிவா அப்படி சொன்னாக்கா அதோட பேரு கலெக்டிவ் நவுன். that I'll tell you little more later. Fine. ஸோ இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ்க்கு பிவி ஆஃப் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். இப்போ டீச்சரோட ரூம், அப்போ டீச்சர் ரூம் நான் சொல்கிறோம் ஸ்டாஃப் ரூம். ஓகே, நிறைய புக் இருக்குது, லைப்ரரி. ஸோ வென் யூ டாக் அபவுட் சம்திங் கலெக்டிவ், ஃபுல்லாக மொத்தமாக சொன்னாக்கா இட் இஸ் கால்ட் அஸ் கலெக்டிவ் நவுன். ஓகே, ஒரு ரீவாம் பார்க்கலாமா? see here some words. ராம். ராம் யாரை குறிக்குது? சிங்கிள் பாய். அப்போ அது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர்னா அவன் ஒருத்தன் தான் சொல்லுறோம். டெல்லி, எத்தனை டெல்லி இருக்குது? ஒன்லி ஒன் டெல்லி. ஸோ தட் இஸ் ஆல்சோ ப்ராப்பர் நவுன். அவுல், அவுல் ஒரு பேர்டு. ஓகே, ஸோ காமன் நவுன், ஒரு பேர்டுன்னு சொல்லலை. கேட், எல்லாரும் கேட். உங்கள் வீட்லேயும் கேட், எங்கள் வீட்லேயும் கேட், அந்த சார் வீட்லேயும் கேட், எல்லார் வீட்லேயும் கேட் இருக்குது. ஸோ தட் இஸ் காமன் நவுன். அதே டைம் எங்கள் வீட்டில் உள்ள கேட்டு பேர் கோல்டி, உங்கள் வீட்டு கேட்டு பேர் வேறு ஏதோ இருக்குது, பேர் சொல்லி சொன்னாக்கா அது ப்ராப்பர் நவுன். ஆல் ரைட். நெக்ஸ்ட் ஹேண்ட், கை. அதாவது கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்டாமல் தொட முடியும், ஹேண்ட் தொட முடியும் இல்லையா? சச் திங்ஸ் ஆர் கால்ட் அஸ் நவுன்ஸ். அதாவது கான்க்ரீட்டாக பார்க்க முடியும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்புறம் சொல்ல வரேன். ஜக், ஜக் பிடிக்கணும் இல்லையா? ஜக், தட் இஸ் ஆல்சோ காமன் நவுன் ஜென்ரலாக. மவுஸ், எலி. லயன், வாட் இஸ் லயன்? சிங்கம். ஸோ திஸ் ஆர் ஆல் காமன் நவுன்ஸ். பேக், பார்க்க முடியும், தொட முடியும், இதெல்லாம் பெயர் சொல். இதுக்கெல்லாம் யார் பேர் வச்சாங்க? யாரோ பேர் வச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நவுன்ஸ். புக், பென்சில், டாக், ஃப்ரெண்ட், டெல்லி,
ஸோ டெல்லி ப்ராப்பர் நவுன், ஒரு டெல்லி இருக்குது. சென்னை, ஒரே ஒரு சென்னை. திருச்சி, நெக்ஸ்ட் ஒன்று வச்சுருக்கிறேன், சேட்னஸ். ஸோ ரொம்ப கவலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கவலைன்னு புரியுது, பட் தொட முடியுமா கவலையை? பியூட்டிஃபுல்னு புரியுது, ஆனால் பியூட்டிஃபுல்லை தொட முடியுமா? யூ கேன் டச் மீ, தொட முடியும், ஆனால் என்ன தானே தொடுறீங்க? அந்த பியூட்டியை தொட முடியுமா? ஸோ அந்த பியூட்டி, சேட்னஸ், ஸோ அதெல்லாம் தொட முடியாது. சச் திங்ஸ் உணரதான் முடியும், ஃபீல் பண்ண முடியும். தே ஆர் கால்ட் ஆஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ட்ரூத், உண்மை. நான் ரொம்ப உண்மையாக இருக்கிறேன், அப்போது அந்த உண்மையை நீங்கள் தொட முடியுமா? ஆனஸ்டி, நேர்மையாக இருக்கிறேன், நேர்மை புரியுது, தொட முடியுமா? யூ கான் டச், யூ கான் see, பார்க்க முடியாது. ஸோ தே ஆர் கால்ட் ஆஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ காமன் நவுன் பார்த்துட்டோம், ப்ராப்பர் நவுன் பார்த்துட்டோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பார்க்க முடியாது, தொட முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கலெக்டிவ் நவுன், கொத்து கொத்தா, பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், ஹர்ட் ஆஃப் கேட்டில், லிட்டர் ஆஃப் பப்பீஸ், அதுவும் கூட்டம் கூட்டமாக, அதெல்லாமே கலெக்டிவ் நவுனில் வருது. கிளியர் சில்ட்ரன்? உங்களுக்கு இன்னும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறேன். பியூட்டி தொட முடியாது. ஃபியர், பயம், பயமாக இருக்குது, பயத்தை தொட முடியுமா? நோ, யூ கான் டச், isn't it? பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஏதோ பயந்துருக்குறாங்க, பயம் புரியுது, ஆனால் தொட முடியாது, பார்க்க முடியாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட். இப்போ ஒரு வீடு கட்டுறோம், காங்க்ரீட், கண்ணால் பார்க்கலாம், தொடலாம். ஸோ தட் இஸ் காங்க்ரீட். திஸ் ஒன் இஸ் அப்ஸ்ட்ராக்ட், பார்க்க முடியாது, தொட முடியாது. காம், அமைதியாக, பார்க்க தொட முடியுமா? பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். காம். சாரோ, கவலை, அதுவும் தொட முடியாது. ஃப்ரீடம், ஃப்ரீடம்னாக்கா சுதந்திரம், சுதந்திரம் தெரியும், அதை உணர முடியுது, பட் யூ கான் டச் தட். ஸ்லீப், தூக்கம், தூக்கத்தை தொட முடியுமா? யூ கான்ட். ஜாய், ஹாப்பினஸ். ஃபெயிலியர், தோல்வி. ஐடியா, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, தொட முடியுமா? யூ கான்ட். கேர். ரிச், ரிச்னாக்கா நல்ல ரிச்சாக இருக்கிறவங்க. அப்புறம் சக்ஸஸ், வெற்றி. கைண்ட்னஸ், இரிட்டேஷன், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஆனால் எல்லாமே பெயர் சொல். சரியா? எல்லாருக்கும் பெயர் கொடுத்துருக்குறாங்க. பெயர் கொடுத்தாலே அது பெயர் சொல். இட் மீன்ஸ் நவுன். அண்ட் தொடக்கூடியது எல்லாமே காமன் நவுன், ப்ராப்பர் நவுனில் வரும். அண்ட் யூ கான் டச் மீன்ஸ் தே கம் அண்டர் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபைன் சில்ட்ரன், now moving on to countable and uncountable. சிங்குலர், ப்ளூரல், ஒருமை, பன்மை. இப்போ பேர் சொல்லிட்டீங்க, ஒரு கேர்ள் சொல்லியிருக்கிறோம். இப்போ 2 கேர்ள் வர்றாங்க, அப்போ என்ன சொல்லணும்? கேர்ள், கேர்ள்ஸ், பாய், பாய்ஸ், கேட், கேட்ஸ். பின்னாடி ஒரு எஸ் மட்டும் சேர்க்குறோம், அவ்வளோதான். ஆனால் எப்பயும் எஸ் சேர்த்தா வேலைக்கு ஆகாது. சில டைமில் இஎஸ் சேர்க்கணும், சில டைமில் ஐஇஎஸ் சேர்க்கணும். ஸோ தட் 8 rules are there. I will help you out. Okay? ஸோ இதுக்கு பேர் சிங்குலர், ப்ளூரல், ஒருமை, பன்மை. ஃபார் எஸ் சேர்க்குறது கார். கார்னா என்ன? ஒரு கார். நிறைய கார் மீன்ஸ் காருக்கு பின்னாடி ஒரு எஸ். பேக், ஒரு பேக்னா பேக். நிறைய பேக்னாக்கா அதுக்கு பின்னாடி ஒரு எஸ். பேக், பேக்ஸ். பென், பென்ஸ். புக், புக்ஸ். பாய், பாய்ஸ். சிம்பிள் தானே, குட்டி பசங்களாக இருக்கும்போது படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒருமை, பன்மை. இன்னொன்று, எப்போ எப்போ இஎஸ் சேர்க்குறோன்னு சொல்லி கொடுக்குறேன். சிஹெச் வச்சு முடிஞ்சால் என்னது? சிஹெச். எஸ்ஹெச் வச்சு முடிஞ்சதுனாக்கா அப்போ பின்னாடி என்ன சேர்க்கணும்னாக்கா இஎஸ் சேர்க்கணும். ஓகே? ஆட் இஎஸ் டு த நவுன்ஸ் தட் எண்ட் இன் சிஹெச், எஸ்ஹெச், எஸ், எக்ஸ், ஜெட். ஓகே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பெஞ்ச், BENCH. இப்போ என்ன சொல்லி கொடுத்தேன்? சிஹெச் வச்சு முடிஞ்சதுனாக்கா வெறும் எஸ் சேர்க்கலாமா? என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். DISH, டிஷ். எஸ்ஹெச் வச்சு முடிஞ்சாலும் பின்னாடி என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். பஸ், பஸ்ஸஸ், BUS, பின்னாடி ஒரு இஎஸ் சேர்த்துடணும். ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது சிம்பிள் எஸ், இப்போ இஎஸ் சேர்க்கணும். பாக்ஸ், BOX இருக்கு, அப்போ எக்ஸுக்கு பின்னாடி இஎஸ். குவிஸ், குவிஸஸ். கிளியர் ஆல் ஆஃப் யூ? சம்டைம்ஸ் இஎஸ் சேர்க்குறோம், சில நேரத்தில் எஸ்ஸும் சேர்க்கக்கூடாது, இஎஸ்ஸும் சேர்க்கக்கூடாது. We use a different one,
they are called as irregular plural. Irregular plural. For example, man. Man naka manushyan, M-A-N, man. அதோட பன்மை plural என்னவாகும்? M-E-N, men. Can you understand? Man plural, men. M-A-N, man. M-E-N, men. Same manner, W-O-M-A-N, woman. W-O-M-A-N, women. Okay? So, it is called as irregular plural. Foot. Foot naka kaal. F-O-O-T, foot. Oru kaal. இதோட plural F-E-E-T, feet. Goose, geese, tooth, teeth. நடுவில் இருக்கிற O எடுத்துட்டு என்ன சேர்க்கணும்? E சேர்க்கணும். Clear all of you? Another one thing is children. அதுக்கு என்னவாகும்? Child. C-H-I-L-D, childனாக்க ஒன்று. இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர். அப்போ என்ன பண்ணோம்? C-H-I-L-D-R-E-N, children. Child, plural is children. Clear all of you? Man, men, woman, women, tooth, teeth, goose, geese, like that. Okay, now next one is we should add I-E-S. Okay, for example, Y வச்சு முடியுதுன்னு வைங்களேன். Candy, puppy. Candy முடியுதுனாக்கா candies. C-A-N-D-I-E-S. P-U-P-P-Y, puppy. P-U-P-P-I-E-S, puppies. Okay, like that. Y வச்சு முடியுதுனாக்கா add E-S. All right, children? Okay, next one. Y வச்சு சில நேரங்களில் முடியும் போது you should add yes. Toy. T-O-Y, toy. So you should add only yes. Toys. Monkey, monkeys, like that. Okay, next one. F வச்சு முடியுதுன்னு வைங்களேன். அப்போ V-E-S சேர்க்கணும். L-O-A-F, loaf. L-O-A-V-E-S. Knife, knives. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டான மீனிங்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ வந்துனாக்கா பொட்டேட்டோஸ், டொமேட்டோ, டொமேட்டோஸ். கிளியர்? ஃபைன் சில்ட்ரன். இன்னும் சில விஷயங்கள் ஒருமை பன்மை சேமாக இருக்கிறது மட்டும் ஒரு கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறேன். இட் மே நாட் பி நவ் ஸோ மச் நெசசரி. 6th தானே படிக்கிறீங்க, பட் ஃப்யூச்சர் இட் வில் பி யூஸ்ஃபுல். லைக் அட்வைஸ். ஒரு அட்வைஸ்னாலும் சரி, நிறைய அட்வைஸ்னாலும் சரி, அட்வைஸ். இன்ஃபர்மேஷன், ஃபர்னிச்சர், சீனரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேம் வேர்ட் ஒன்லி. ஓகே, இன்னும் அடுத்த ஒரு செட்டு வருது. ஸ்பெக்டிகல்ஸ், பேர் ஆஃப் ஸ்பெக்டிகல்ஸ், கண்ணாடி இருக்கு இல்லையா, இந்த டபுளாக வர்றது எல்லாமே எஸ் வச்சு தான் முடியும். ஸ்பெக்டிகல்ஸ், பேண்ட்ஸ், சாக்ஸ், க்ளவுஸ், இது எல்லாமே க்ளவ், சாக், ஷூ அப்படிலாம் வராது, ஷூஸ் அந்த மாதிரி. ஓகே, now இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்றோம். they are material noun, common noun, proper noun, collective noun, abstract noun படிச்சோமா? இப்போ படிக்கிறது material noun. Dear children, first we studied common noun, proper noun, collective noun, abstract noun. இது இத்தனையும் நல்ல ஞாபகம் இருக்குதா? now material noun. material ரொம்ப சிம்பிள் தான், அது ஈஸியாக. லைக் அயன், ஓர், இதான் மெட்டீரியல். கோல்டு, சில்வர், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் மெட்டீரியல் noun. ஃபார் எக்ஸாம்பிள், ஷி இஸ் நீடிங் ஃப்ளோர். ஃப்ளோர்னாக்கா மாவு, மெட்டீரியல். அயன், இரும்பு, மெட்டீரியல். ஸ்டீல், இரும்பு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆல் கம்மிங் அண்டர் மெட்டீரியல் noun. த ரிங் இஸ் மேட் ஆஃப் கோல்டு, தங்கம், வெள்ளி, அது எல்லாமே என்னது? மெட்டீரியல் noun. திஸ் சேர் இஸ் மேட் ஆஃப் wood. wood என்னது? material noun. Clear all of you? So don't forget it. இது எல்லாமே நேம் நாம தான் கொடுக்கிறோம். Who gave all these names? We gave the names. So they are all naming words. Naming words are nouns. Clear children? இப்போ நவுன்ல எந்த தப்பு உங்களுக்கு எந்த ஒரு டவுட் ஒன்றும் இல்லையே? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம்னாக்கா, நவுனை எப்படி விவரிக்கலாம், இல்லை எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேட்டர் இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது, எப்படியெல்லாம் விவரிக்கலாம் அவங்கள? ஷார்ட், டால், குட், பேட், அதை படிக்கலாமா? அவர் நெக்ஸ்ட் டர்ன் இஸ் adjective. Shall we enter it? Okay. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டிக், or a ball, or a paper, or a girl, or a apple,
எனிதிங் லைக் தட், எதையாவது ஒரு பொருள், ஒரு ஊர், ஒரு மனுஷன், இவங்களை வர்ணிக்கணும், டிஸ்கிரைப் பண்ணணும். டாலாக இருக்கிறாங்க, ஷார்ட்டாக இருக்கிறாங்க, குண்டாக இருக்கிறாங்க, மெலிசாக இருக்கிறாங்க, இதுதான் அட்ஜெக்டிவ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் இருக்குதுன்னு வையன், ராம், RAM. அப்போ ஆர் வச்சு ஒரு அட்ஜெக்டிவ், ஏ வச்சு ஒரு அட்ஜெக்டிவ் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஆல் தீஸ் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் அட்ஜெக்டிவ். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க்கர், வேலை செய்கிறவங்க, diligent worker, good girl, smart girl. அட்ஜெக்டிவ் எப்பயுமே அந்த வேர்டுக்கு முன்னாடி இருக்கும். கிளியர் ஆல் ஆஃப் யூ? ஃபார் ஸ்டிக்னாக்கா ஸ்மால் ஸ்டிக், லாங் ஸ்டிக், குட் ஸ்டிக், பேட் ஸ்டிக். அப்போ பேட், குட், லாங், ஷார்ட், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கம்மிங் அண்டர் அட்ஜெக்டிவ். கிளியர் ஆல் ஆஃப் யூ? இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு, உங்களை நான் அட்ஜெக்டிவ் சொல்கிறேன். சின்சியர் ஸ்டூடெண்ட், பெஸ்ட் ஸ்டூடெண்ட், இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ல இன்னும் நிறைய இருக்குது. கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் எல்லாம் அங்கெல்லாம் போக வேணாம் இப்போதைக்கு. we will just study what is adjective. clear? so ஒரு நோட்புக், ப்ளூ நோட்புக், ஃபேட் நோட்புக். அப்போ ஃபேட் என்னது? அட்ஜெக்டிவ். ஸோ அந்த புக்கை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் இல்லையா? they are called as adjectives. clear? umbrella, black umbrella, white umbrella, something, anything for that matter. எல்லா பெயர் சொல்லுக்கும், நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங். ஒரு சென்னை, சென்னைக்கு என்னெல்லாம் அட்ஜெக்டிவ் சொல்லலாம்? ஓகே, பிஸி சென்னை, பிக் சென்னை, அந்த மாதிரி என்ன வேணால் அட்ஜெக்டிவ் கொடுக்கலாம். ஊருக்கு சொல்லலாம், மனுஷனுக்கு சொல்லலாம், கேட்டுக்கு சொல்லலாம், பேர்டுக்கு சொல்லலாம், எல்லாத்துக்கும் பெயர் சொல். அத்தனை பேர்த்துக்கும் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக டீட்டெயில்ஸ் கொடுத்தாக்கா அதோட பேர் அட்ஜெக்டிவ். ஆல் ரைட், இப்போது உங்களுக்கு ஒரு சாங் சொல்லித்தர போகிறேன், சரியா? சில்ட்ரன், ஆர் யூ ரெடி டு சிங்? இந்த அட்ஜெக்டிவ் சாங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ. இது அட்ஜெக்டிவ் சாங், வெரி சிம்பிள் டு லேர்ன். ஓகே, describe, describe, describe a noun using adjectives. Tell me. Describe, describe, describe a noun using adjectives. Color, number, shape and size can tell about a noun. அப்போ color, number, shape, size. Okay? Okay. Describe, describe, describe a noun using adjectives. Color, number, shape and size can tell about a noun. Next stanza goes like this. Describe, describe, describe a noun using adjectives. Feeling, words like glad and sad can tell about a noun. Okay? Feeling, words like glad and sad can tell about a noun. Okay, fat girl, tall girl, அது மட்டும் இல்லை. Okay, sad girl, happy girl. So all these feeling words also come under adjective. எந்த ஒரு விஷயம், ஒரு name of a person, place, thing describe பண்றாங்களோ அது adjective. I hope you understood very well. Now we'll say little more deeper. Okay, for example, I tell you the ball is red. இந்த ball என்ன color? Red. So adjective என்ன இதுல? அந்த ball என்ன எக்ஸ்ட்ராவா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்? Red ball. Okay, how many balls are there? ஒரு பால்னாக்கா one ball. So red ball, one ball. Size என்ன? Smaller, bigger? Small ball, cute ball, beautiful ball. இப்போ ஒரு பாலுக்கு we are giving lot of adjectives. So all these are only adjectives. Next one. A tall man is waiting for the bus. Tall man. ஒரு man, man is a noun. Man வந்து என்ன பெயர் சொல். அப்போ tall man, short man, fat man, thin man. அப்போ மேனுக்கு முன்னாடி என்ன வேர்டு வருதோ that is adjective. Next one. The watch is expensive. அப்போ என்ன ஷார்ட்டா என்ன சொல்லலாம்? எக்ஸ்பென்சிவ் வாட்ச், முடிஞ்சு போச்சு, சரியா? This watch is very expensive அப்படியும் சொல்லலாம். இல்லை என்ன பண்ணலாம்? An expensive watch. இதில் எது adjective? Expensive. Clear all of you? Next one. Beautiful watch. So beautiful watch. இதுக்கு size, shape, color, number, I'll just give you in brief. Size என்ன சொல்லலாம்? Big, huge,
giant, giant naka gundu gunda, large, tiny, small, and all these things come under size. Size பத்தி சொல்லும்போது size, already I told you the song itself. இப்போ shape, round, fat, circle, skinny, curvy, square, இதெல்லாம் எதை குறிக்குது? ஷேப்பை குறிக்குது. கலர் உங்களுக்கு தெரியும், ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, பிளாக், ஒயிட், ஆரஞ்ச், இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ கலரை பற்றி ரெட் பென்சில், ஒயிட் பென்சில், ஆல் தீஸ் திங்ஸ், பர்பிள், எல்லோ, ப்ளூ, வாட் எவர். கலரை பற்றி சொன்னாக்கா அது கலர். நம்பர் 1 2 3 4 5, all these things. Clear all of you children? So adjective is very very important. That will come before the noun. So I'll just ask you some questions. Happy dog, இதில் எதாக்கும் adjective? டாக் என்ன? டாக் வந்து நவுன், ஒரு பெயர் சொல், ஒரு நாய்க்குட்டி, ஒரு நேம் ஆஃப் அ டாக். ஸோ நாய்க்குட்டிக்கு வாட் வி ஆர் கோயிங் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்? ஹாப்பி டாக், சந்தோஷமான டாக். ஸோ ஹாப்பி இஸ் அ அட்ஜெக்டிவ். ஓகே, டயர்டு பாய், ஒரு பாய் ரொம்ப டயர்டாக இருக்கிறானா. ஸோ பாய் இஸ் நேம். ஸோ பாய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? டயர்டு. டயர்டு வந்து அட்ஜெக்டிவ். 7 girls, 7 girls. So girls noun. So girlsக்கு முன்னாடி இருக்கிறது adjective. 7 girls. Clear all of you? புரிஞ்சிருக்கும். Funny clown. clownனாக்கா சிரிப்பெல்லாம் காமிப்பாங்கல்ல சர்க்கஸில், that one. Okay, funny, ஜோக் அடிக்கிறது. So funny. Elementary school. School is a noun. ஸ்கூலை பார்க்க முடியும், ஸ்கூல் தொட முடியும். So elementary school. Elementary is adjective here. Grey mouse. Mouse you can see, you can touch. So mouse is a noun. So grey is a color. Okay, so grey mouse, that is adjective. எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறேன்னாக்கா, வாட் யூ டூ, ரைட் யுவர் நேம். உங்களோட பேர் எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேர் சீதான்னு வச்சுக்கலாமே. SITA. என் பேர் என்ன? சீதா. அப்போ எஸ்ஸுக்கு என்ன பண்ணலாம்? சின்சியர் சீதா. ஓகே. I, intelligent Sita. T, talented Sita. A, admirable Sita. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட நேமுக்கு உங்களோட நேம் எழுதிக்கோங்க. என்னமோ நேம், உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், பிரதர் பேர், சிஸ்டர் பேர் எல்லாம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மட்டும் ட்ரை டு ரைட் சம் அட்ஜெக்டிவ். இப்போது நிறைய படிக்கணும். சும்மா பார்த்துட்டு இருந்தாக்கா யூ won't get to know something. What you do, you have to browse. நிறைய டிக்ஷனரி படிக்கணும், go through the books. So adjective படிக்கணும், சரியா? So adjectiveனாக்கா உங்களை பற்றி எக்ஸ்ட்ராவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏனாக்கா எபிலிட்டி, பியூட்டிஃபுல், கேரிங், லவ்விங், சின்சியர், ஹார்ட் ஒர்க்கிங், இதெல்லாமே அட்ஜெக்டிவ் தான். நல்ல ப்ளஸ்ஸும் சொல்லலாம், இல்லை கொஞ்சம் மைனஸ் சொல்லலாம். தட் இஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல். பட் ட்ரை டு ரைட் அட்ஜெக்டிவ். தட் இஸ் யர் ஹோம்ஒர்க். வந்து கேட்பேன் அத்தனை பேர்கிட்டையும் எத்தனை அட்ஜெக்டிவ் எழுதியிருக்கிறீங்கன்னு. சில்ட்ரன், அட்ஜெக்டிவ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை? இப்போ நம்ம புக்கில் இருக்கிற நவுன் ஃப்ரேஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நவுன் ஃப்ரேஸ்னா என்ன? இன் அ சென்டென்ஸ் சம் வேர்ட்ஸ் கம் பிஃபோர் த நவுன் டு டெல் அஸ் மோர் அபவுட் த நவுன். அதாவது நவுனை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது நவுன் ஃப்ரேஸ். தீஸ் நவுன்ஸ் டுகெதர் ஃபார்ம் அ நவுன் ஃப்ரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அ சில்லி, அ green chilli, some green chilies, a sharp, a long sharp beak, a tall building, a long thin glass rod, etc. இந்த மாதிரி நவுனுக்கு முன்னாடி இருக்கிறது. ஓகே, அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி நவுன் ஃப்ரேஸ் ஆக மாறிச்சு பார்த்தீங்கல்ல? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.